ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வால்வு இன்லெட் வால்வு ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா தண்ணி வந்து வாஷிங் மிஷின் உள்ளே வரக்கூடாது. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, தண்ணி நீங்கள் வால்வு ஓப்பன் இருந்தாலும் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணலைனாலும் வாஷிங் மிஷினுக்குள்ளே தண்ணி வந்துகிட்டே இருக்குது. உள்ளே வாஷிங் மிஷினில் தண்ணி ஃபுல்லானோடனே ஓவர்ஃப்ளோ ஆகி வீடெல்லாம் தண்ணி ஆகிடுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு வாஷிங் மிஷினில். இதோட மாடல் வந்து எலினா டிஎக்ஸ் ஐஎஃப்பி ஃப்ரண்ட் லோட் மிஷின் இது. சரி, நான் செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு தண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம வாட்டர் லைன் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து நம்ம டேபு. இந்த டேப்லேருந்து இன்லெட் வால்வு எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். தெரியுதுங்களா? இதில் வந்து இன்லெட் வால்வு வருது. இது வழியாக தான் வந்து இதோட டைம் பேசிஸில் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சொலினாய்டு காயில் மாதிரி. எப்படின்னா, இதுக்கு பவர் வரும்போது இந்த வால்வு ஆன் ஆகும், இதுக்கு பவர் வரும்போது இந்த வால்வு ஆன் ஆகும். இதில் வால்வு ஆன் ஆனவுடனே நமக்கு இந்த டியூப் வழியாக நம்ம லிக்விடோ டிட்டர்ஜெண்ட்டோ ஏதோ யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வாட்ரு போயிட்டு ப்ராசஸ் நடக்கும். இப்போது இந்த வால்வுக்கு பவர் வரும்போது மட்டும்தான் வால்வு ஓப்பன் ஆகும். அதர் டைமில் வந்து க்ளோஸில் இருக்கணும். பட் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, பவர் வரலனாலும் தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஓஸ் வழியாக வந்து வாஷிங் மிஷின் உள்ளே போயிட்டு வாஷிங் மிஷின் வந்து ஃபுல்லாகிடுது, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகுது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது இந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த வால்வு தான் ப்ராப்ளம். சில டைம் தண்ணி எடுக்கலன்னு சொல்லுவாங்க. வாஷிங் மிஷின் போட்டேன் தண்ணியே எடுக்கலை அப்படின்னாலும் இதுக்கு இப்போ வந்து இதுக்கு பவரே போடலனாலும் ஆன்லேயே இருக்குல்ல, வால்வு ஓப்பன்லேயே இருக்குல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன ஆகும்னா, பவர் போனாலும் வால்வு ஓப்பன் ஆகாது, பவர் போடலனாலும் ஓப்பன் ஆகாது. அதனால் தண்ணி வந்து வாஷிங் மிஷினில் வராது. அது ஒரு கம்ப்ளைண்ட். தண்ணி எடுக்கலனாலும் இதுதான் கம்ப்ளைண்ட்டு, தண்ணி எடுத்தாலும் இதுதான் கம்ப்ளைண்ட். ஏன்னா இந்த காயில் வழியாக தான் நமக்கு வாஷிங் மிஷினுக்கு தண்ணி வர்றது மட்டும்தான் போகிறதில்ல. வரணுன்னா இந்த காயில் ஆப்ரேஷன் இருந்தால் தான் தண்ணி வரும். இந்த காயில் ஆப்ரேஷன் கரெக்டாக இல்லைன்னா தண்ணி வாஷிங் மிஷினில் எடுக்காது. இல்லை மிஸ்மேட்ச் தண்ணி வந்து கரெக்டான டைமில் வரல, பிழியிற டைமில் பிழிய மாட்டேங்குது, தண்ணி துணி எடுக்கும் போது ஈரமாகவே இருக்குது, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் கூட இந்த வால்வு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் அதர் ட்ரெயின் வால்வு பிரச்சனையும் வரலாம். பட் தண்ணி நமக்கு வாஷிங் மிஷினுக்கு வருதா வரலையா அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து இந்த காயில் பேஸ் பண்ணி தான். இதுக்கு வந்து இப்போ பவர் எப்போ வரணும் போகணுன்றதெல்லாம் வந்து வாஷிங் மிஷினோட டைமர் வந்து டிசைட் பண்ணோம். அது நம்ம பார்க்க தேவையில்ல. இது சப்ளை வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கலையா, சப்ளை வந்து வால்வு வந்து ஒரு வைப்ரேஷன் சவுண்டு வரும். பட் கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வராது. கிளிக்குன்னு சவுண்டு வரலன்னா வால்வு ஓப்பன் ஆகணும்னு அர்த்தம், காயில் மட்டும் ஆன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இதெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டேன். காயில் வந்து வைப்ரேஷன் சவுண்டு வருது, பட் ஆனால் கிளிக்குன்ற அந்த சவுண்டு வரல. ஒரு வால்வு வரும். இது வந்து 2 தனித்தனி சொலினாய்டு காயில், தனித்தனி வால்வு. பட் என்னன்னா, இதில் ஒரு காயில் எனக்கு இப்போ இந்த மிஷினை பொறுத்தவரை ஒரு காயில் ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு காயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த காயில் ஆன் ஆகிட்டு வைப்ரேஷன் சவுண்டும் வருது, கிளிக்குன்னு சவுண்டும் வந்து வால்வு ஓப்பன் ஆகி தண்ணி போகுது. பவர் கட் ஆன உடனே பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காயில் சவுண்டு கட் ஆகிடுது, வால்வும் க்ளோஸ் ஆகிடுது, தண்ணி லீக்கேஜ் வரல. பட் இந்த வால்வில் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் சவுண்டு வருது, பட் கிளிக்குன்ற சவுண்டு வரல. தண்ணி அதாவது வால்வு வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் ஓப்பன்லேயே இருக்குது. நீங்கள் இன்லெட்டு வால்வு ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து தண்ணி ஆக்சுவலாக இந்த ஆப்ரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா இங்கே வந்து தண்ணி நிற்கும். இதை தாண்டி இங்கே உள்ளே வராது, மிஷினுக்குள்ளே தண்ணி வராது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாதனால தண்ணி வந்துகிட்டே இருக்குது, வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. இதுதான் கம்ப்ளைண்ட். இப்போ நான் இதை ட்ரபிள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த ஒரு காயில் தான் ப்ராப்ளம். பட் நம்ம ஒரு காயில் போயிட்டு இருந்தாலும் இது வந்து செட்டாக தான் கிடைக்கும், டபுள் காயிலாக தான் கிடைக்கும். செட்டு டூ பேராக தான் கிடைக்கும். நான் வந்து பேராக வாங்கிட்டு வந்து ஆக்சுவலாக புதுசு மாற்றின பழசு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்லெட் தண்ணி போகிறதுக்கு ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். இது வந்து 2 காயில் 2 ஓஸ் கனெக்ட் பண்ணணும். இந்த ஓஸை ரிமூவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பை வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிளிப்பை வந்து நம்மளோட கட்டிங் பிளேயரில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணணும், இல்லைனா ஓஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி கட்டிங் பிளேயரில் ப்ரெஸ் பண்ணியோ இல்லை நீங்களே கூட கையிலேயே கூட
இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது லூஸ் ஆகும். அப்படியே ஓசு பிடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஸு, இது வந்து ஒரு ஃபேஸு, நியூட்ரல் வந்து காமன் பண்ணியிருப்பாங்க ரெண்டுத்துக்கும். இது நியூட்ரல் மாறினா பிரச்சனை இல்லை, பட் இந்த ஃபேஸ் மட்டும் மாறாமல் பார்த்துங்க. ஏன்னா இது டைமிங் இந்த காயில் எப்போ ஆனாங்களோ இந்த காயில் எப்போ ஆனாங்களோன்றது வந்து கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் இந்த சப்ளை மாற்றி சொல்லிட்டீங்கன்னா காயிலெலாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும், பட் ஆனால் டைமிங் மிஸ் ஆகும். இந்த காயில் ஆனாகுமோ இந்த காயில் ஆனாகும், இந்த காயில் ஆனாகுமோ இந்த காயில். அதனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் கொடுத்தேன்னு பார்த்தோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க காயில் வந்து எல்லோ தான் ஃபேஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து ரெட்டு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி நான் அதே ரிமூவ் பண்ணும்போது நோட் பண்ணிவிட்டேன், மறுபடியும் கனெக்ட் பண்ணும்போது அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது செட்டாகவே கிடைக்கும், மாற்றிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில காயிலில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டிங் மட்டும், இப்போ இந்த காயில் வால்வு எல்லாம் சேம் தான், மவுண்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மவுண்டிங் மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மவுண்டிங் என்னென்னு நான் காமிக்கிறேன். இதுதான் அந்த மவுண்டிங்கு. இந்த மவுண்டிங் வந்து உங்கள் பழைய காயில் இருக்கிற மவுண்டிங்கே கட்டி நீங்கள் புது காயில் கூட போடலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்படி லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்படி உள்ளே எடுத்து இப்படி லாக் பண்ணிடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்கள் மவுண்டிங் செட் ஆகலை, இது வால்வு இது புதுசாக தான் வர வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களை சீட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மவுண்டிங் வால்வு மட்டும் வால்வோட கடையில் கிடைக்கிற எந்த மவுண்டிங் வால்வாக இருந்தாலும் வாங்கிக்கிட்டு இந்த இப்போ நான் வாங்கிட்டு வந்த வால்வில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டிங் இப்படி இருக்குது. பட் ஆனால் நான் ரிமூவ் பண்ண இந்த வால்வோட மவுண்டிங் வந்து வேறு மாதிரி இருந்தது. என்னென்னா பண்ணேன்னா பழைய வால்வோட மவுண்டிங்கை எடுத்து புது வால்வுக்கு போட்டு மாட்டிட்டேன். இது புது வால்வோட மவுண்டிங், இது பழைய வால்வு. பட் ஆனால் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, 2 சொலினாய்டு காயில், இந்த 2 காயிலுக்கும் சப்ளை போகும்போது இந்த 2 கேட்டும் ஓப்பன் ஆகும். இதில் எதுனா ஒரு ஆப்ரேஷன் நடக்கலாம், தண்ணி உங்களுக்கு இன்லெட் மிஷினுக்கு எடுக்காது. வாட்டர் கம்ப்ளைண்ட் வருதுன்னா இந்த வால்வு ப்ராப்ளம் ஆகும். அதாவது தண்ணி எடுக்கலை, இந்த 2 கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த வால்வு தான் ரீசனபிளாக இருக்கும். மற்றபடி சில டைம் வந்து வாஷிங் மிஷின் லாக் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வாஷிங் மிஷின் ஆனே ஆகலை அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த டோர் சுவிட்சு ப்ராப்ளமாக இருக்கலாம். டோர் சுவிட்சு சரியாக உங்களுக்கு ஃபீட்பேக் போகலன்னா கூட வாஷிங் மிஷினோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாது. அது வந்து வேறு சப்ஜெக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் காயிலுக்காக வர ஒரு இது. இந்த கனெக்ஷன் கூட ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடாக இல்லை. இப்படி புல் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்துடும். மறுபடியும் லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி எடுக்கணும்னா இன்னொரு கம்ப்ளைண்ட் கூட இருக்கும். இந்த ஃபில்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேண்ட்னால இல்லை டஸ்ட்டுனால இல்லை வந்து ஃபங்கஸ்னால் ஃபுல்லாக டஸ்ட்டு இதுவாகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அடப்பாயிடும். இல்லை ஓஸில் வந்து பாசெல்லாம் வந்து நமக்கு இந்த ஃபங்கஸ்லாம் வந்து அப்படியே நிற்கும் தெரியுங்களா, அது மாதிரி நின்று அடைச்சி இந்த சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும் இந்த ஃபில்டரில். ஏன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்து டஸ்ட்டு போயிடக்கூடாது, இல்லை வாட்டரில் மிக்ஸ் ஆகி வர போர் வாட்டர் சேண்டு எல்லாம் போயிடக்கூடாது, ஃபில்டர் கொடுத்துருப்பான். இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து ரன்னிங் டைம் வந்து அதிகமாகிடும். ஏன்னா தண்ணி வந்து ஸ்லோவாக எடுக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக உள்ள வாட்டர் இன்லெட் ஆகாது. அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணாலே அந்த கம்ப்ளைண்ட்டும் கிளியர் ஆகிடும். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கெல்லாம் சர்வீஸ் ஆள் கூட்டோம்னா நமக்கு ரொம்ப வேஸ்ட்டு செலவெலாம் ஆகும். சின்ன விஷயம்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். இது தண்ணி ஸ்லோவாக எடுக்குது வாஷிங் மிஷின், இல்லை கரெக்டாக எடுக்க மாட்டேங்குதுனா கூட இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓகே ஆகிடும். நான் எப்படி இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்படி இந்த ஃபில்டர் எடுக்குன்னு சொன்னேன். இந்த ஃபில்ட்ரு வந்து இதுதான் உள்ள அந்த ஃபில்டர் சொன்னேன்ல, தண்ணி ஸ்லோவாக எடுக்கிற கம்ப்ளைண்ட்டு, இல்லை தண்ணி வந்து எடுக்கலாம் காயில் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து இந்த ஃபில்டர் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டதா கூட உங்களுக்கு இன்லெட்டில் தண்ணி வராது காயில் ஆப்ரேஷன் ஆனால் கூட. இப்போ இந்த வால்வு வந்து நம்ம கையில் வச்சு புல் பண்ணோம்னா வராது, கட்டிங் பிளேட் வச்சுட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அது எடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல தான் கட்டிங் பிளேடை ஹோல்டு பண்ணி பிடிச்சி புல் பண்ணிங்கன்னா இந்த வால்வு வந்துடும். இது ஃபுல்லாக டஸ்ட்டு இல்லை வந்து பாசை எதனா அடிச்சிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே இன்லெட் ஆகாது. இதை வந்து நார்மல் ரா வாட்டரில் ப்ரெஷராக வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏர் கொடுத்தோம்னா ஏரோ இல்லை நம்மளே ஊதணும்னாலும் நம்ம முகத்து வையா இது ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு கிளியராக பார்த்தாலே தெரியணும், இதில் வந்து தண்ணி உள்ளே போய் வெளியே வரும் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுன்னா இதை வந்து ஓகே க்ளீன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து லைட்டாக தொடச்சிட்டு இதில் வேறு எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. இதை வந்து இப்படி போடக்கூடாது, இந்த பொசிஷனில் போடக்கூடாது.
நம்ம கவுத்தா மாதிரி தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் எடுக்க முடியும். கவுத்தா மாதிரி எடுத்துகிட்டு லேஸ் முடியாது அழுத்திட்டிங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான். இது போடாமல் நீங்கள் இது போடாமல் ஃபில்ட்ரு அடிக்கடிக்கு பிளாக் ஆகுது, ஃபில்ட்ரு போட தேவையில்ல அப்படின்னு இந்த ஃபில்ட்ரு போடாமல் டைரெக்டாக நீங்கள் வாட்டர் இன்லெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரு மட்டும் போகிறது போக வால்வே போயிடும். ஏன்னா மண் டஸ்ட்டு எல்லாம் வால்வு போயிடுச்சுன்னா அந்த க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆகாது. அந்த க்ளோசிங் டைமில் டஸ்ட்டு உள்ளே இருந்ததுன்னா தண்ணி வந்து சரியாக க்ளோஸ் ஆகாமல் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அப்பயும் வால்வு உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ ஃபில்ட்ரு கண்டிப்பாக யூஸ் பண்ணி நமக்கு அடிக்கடிக்கு நம்ம சேண்ட் வந்து பிளாக் ஆனாலும் பரவாயில்ல, ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறத ஃபில்ட்ரு போடுறத எடுக்காதீங்க, ரிமூவ் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, கனெக்ட் பண்ணும்போது இந்த கனெக்டரில் டெஃப்லான் நீங்கள் போடலனாலும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பின்னாடி பக்கமாக சுட்டி எப்போ பாரு வீடு தண்ணி ஆகிட்டே இருக்கும். அதனால் இதை ஏற்றும் போது டெஃப்லான் போட்டு ஏற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டெஃப்லான் சுற்றி இருக்க பாருங்கள். இது மாதிரி டெஃப்லான் சுற்றி ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதெல்லாம் வந்து சிம்பிள், நம்மளே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குங்க, நம்மளே வாஷிங் மிஷினில் ரெக்டிஃபிகேஷன் இந்த ஒர்க்கெலாம் நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து புது வால்வு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எப்படி ரிமூவ் பண்ணணும் அதே மாதிரி கனெக்ஷன் போட்டாச்சு, ஓஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஒன்றும் டெஃப்லான் அடிக்கலை. டெஃப்லான் அடிச்சுட்டு இதை ஏற்றிட்டு நம்ம வால்வு க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன செக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணேன். மறுபடியும் நம்மளோட வாட்டர் லைன் வால்வு ஓப்பன் பண்ணி இதில் ஓப்பன் பண்ண உடனே தண்ணி இதில் வரக்கூடாது. ஏன்னா வால்வு இப்போ க்ளோஸில் இருக்குது, வால்வுக்கு சப்ளை போல் நான் வாஷிங் மிஷினோட பவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே வாஷிங் மிஷினில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாஷிங் மிஷினில் எங்கே சப்ளை வருது, ஏன்னா டைம் ரூல் பேஸில் ஒர்க் ஆகும். நீங்கள் தெரியாதனமாக எங்கன்னா கை வச்சிங்கன்னா சப்போஸ் நியூட்ரலில் ரிட்டர்ன் வரலாம் ப்ளக் இல்லைந்துன்னா. அதனால் ப்ளக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுங்க. இந்த மிஷினில் எந்த மிஷினில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் பேசிக்காக ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்த்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளக் அன்ப்ளக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது தான் சேஃபர். அதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ப்ளக் போட்டு ஆன்லைனில் கூட செக் பண்ணலாம். பட் நம்ம வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வழியும் நீங்கள் வந்து அன்ப்ளக் பண்ணிவிட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா முடியலாம் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல, சர்வீஸ் ஆளை கூப்பிட்டு பார்த்துக்கலாம். நம்ம ரிஸ்க் எடுக்க மட்டும் கூடாது. அன்ப்ளக் பண்ணிவிடுங்க. அன்ப்ளக் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக அன்ப்ளக் பண்ணிட்டு பவர் ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது. நான் வால்வ் ஆன் பண்ணால் தண்ணி வந்து அவுட்புட்டில் வரக்கூடாது. அதனால தான் நான் இதை வந்து லாக் பண்ணாமல் வச்சுருக்கேன், இன்னும் வந்து மாட்டாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் செக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் வந்து இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது பவர் ஆஃபில் தான் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நான் தண்ணி வால்வ் ஓப்பன் பண்ணோடனே இது வழியாக தண்ணி வரக்கூடாது. வரலைன்னா ஓகே, என்னோடய கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இதை லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டாப் கவர் இருக்கும், அந்த டாப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சர்வீஸ் காஸ்ட்டு நம்மளே வந்து ரெடி பண்ணி ட்ரை பண்ணோம். ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்மளுக்கு ரெடி பண்ணும் போது பார்த்திங்கன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணலாமா, சர்வீஸ் ஆளை கூப்பிட்டு நான் ரெடி பண்ணிப்பேனே அப்படின்ற தாட் வரும். எதுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எதுக்கு நானே போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நம்மளே வீட்டில் வர சின்ன விஷயங்களை நம்மளே ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணி முடித்த பிறகு ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்காக தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. 1000 ரூபா கொடுத்து சர்வீஸ் ஆளை கூட பார்த்துக்கலாம். அவங்களுக்கும் நம்ம வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் நம்ம வேறு என்ன ரிலாக்ஸாக வீட்டில் இருக்க மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அது அவங்களோட மைண்ட் செட் டிபெண்ட் பண்ணி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன விஷயம்லாம் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டு தான் சர்வீஸ் ஆளையே கூப்பிடுவேன். எப்போவுமே என்னால் முடியலனாலும் அதை பற்றி நான் கில்ட்டே ஃபீல் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணோம், ஏதோ நமக்கு தெரிஞ்சது வச்சு அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு சர்வீஸ் ஆள் விட்டுருவேன். சர்வீஸ் ஆள் வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நானே அதை கம்ப்ளைண்ட் பண்ணலன்றது செகண்டரி. பட் ஆனால் ஒரு நாலேஜ் லேர்னிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.